உடல் நோய், இன்னொன்று மனநோய். உடல் எப்படி வருகிறது என்று தெரியாதானே காக்க முடியும். எல்லாத்துக்கும் வள்ளுவர் இருக்கிறார். அதனால நல்ல நாள்ல வள்ளுவர் உலகத்துக்கு அது பாடமாகவே அமெரிக்காவில் குழந்தைகள் ராமசாமி உலக தமிழ் அமைப்பினுடைய துணைத் தலைவர் போராடி இன்னைக்கு அது அரசாங்க ஆணையாக பிறப்பித்திருக்கிறது. மாணவருக்கு இதை கற்பிக்க வேண்டும் என்று, நல்ல விஷயங்களை கற்பிக்கப்பட வேண்டும். அதில் சொல்லுவார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதோட ஒரு நோய்க்கு உடல்நலத்துக்கு ஒரு விஷயம் சொல்லவே வாய்ப்பு இல்லை. அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் செய்யும். நூலோர் வழிமுறை எண்ணி 3ங்கிறாங்க. காற்றுக்கு ஒளிவில் கூட பேர் உண்டு. உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட 3 ஓட்டம் குறைந்தாலும் கூடினாலும் நோய் செய்யுங்கிற அற்புதமான விஷயத்தை 2000 ஆண்டுக்கு முன்னாலேயே நமக்கு அழகா சொல்லியிருக்கிறார். இப்ப டாக்டர் மருத்துவமனைக்கு போனா நாங்க டாக்டர் வெப்பத்தில் வந்து பாக்குறாரு, அவர் மூச்சோட சொல்லி காத்த வந்து பாக்குறாரு, முன்னாள் நடக்கிறாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய மருத்துவத்துறைய 300 வருடத்துக்கு முன்னாடி தோண்டிய விஞ்ஞான மருத்துவத்துறை அன்னைக்கு 3 தாப உடம்புல அதிகமானாலும் குறைஞ்சாலும் நோய் செய்யும். இந்த சித்த மருத்துவம் வாதம், பித்தம், சிலத்துவம் அது ஒண்ணும் இல்லை. 3 முக்கிய பொருள் மட்டும் இருக்குது. ஒண்ணு அசைஞ்சு கெட்டு போனது, 2 அசையாம கெட்டு போனது 1. என்னங்க அசைஞ்சு கெட்டு போனது என்னங்க? 2. 1 மனசு, இன்னொன்னு வாய். தேவையில்லாம பேசிடும் இல்லைங்களா? பேசலாம், தேவைக்கு பிறகு தேவையான இடத்துல பேசணும். பேசவே இல்லையே. 4 விஷயம் நம்ம பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும். அவசியம் கவனிக்க சொல்லணும், எழுத சொல்லணும், படிக்க சொல்லணும், பேச சொல்லணும். புத்தகத்தை இல்ல, எதை சொன்னாலும் அவன் பேசணும், எதை கொண்டா எழுதணும். அப்பதான் 4 இருக்கணும். கவனிக்கணும்,